This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் படுகொலை. ரூபாய் 21 கோடி மதிப்புள்ள எருமை திடீர் மரணம். பரபரப்பு குற்றச்சாட்டுகள். என்ன நடந்தது? ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெறும் புஷ்கர் விலங்கு கண்காட்சியில் மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அங்கு கண்காட்சிக்கு கொண்டு வரப்பட்ட ரூபாய் 22 கோடி மதிப்புள்ள இந்தியாவின் மதிப்புமிக்க விலங்குகளாக கருதப்படும் எருமை திடீரென உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது நாட்டின் பல்வேறு பகுதியில் விலங்குகள் கண்காட்சி முக்கியமாக கை கொடுக்கும். அப்படி ராஜஸ்தான் புஷ்கரில் நடக்கும் விலங்கு கண்காட்சி ரொம்பவே புகழ் பெற்றது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் புஷ்கர் விலங்கு கண்காட்சி நடைபெறும். அந்த கண்காட்சியில் நாடு முழுக்க இருந்து கொண்டு வரப்படும் விலங்குகள் காட்சிப்படுத்தப்படும். இதற்கிடையே அந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட சுமார் 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள எருமை திடீரென உயிரிழந்தது. அது பெரும் பரபரப்பை கிளப்பியது. எருமையின் உடல்நிலை திடீரென மோசமடைந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. புஷ்கர் கண்காட்சிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த எருமை பார்க்கவே பல 100 பொதுமக்கள் திரளுவார்கள். இதனால் அந்த விலைமதிப்பற்ற எருமையை புஷ்கரில் கொண்டு வர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அப்பொழுதுதான் அதன் உடல்நிலை மோசமாக இருப்பதாக தகவல் வெளியானது. இது குறித்த தகவல் கிடைத்தவுடன் கால்நடை பராமரிப்பு துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அந்த எருமையை காப்பாற்றி தீவிர சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் எருமையின் அதிக உடல் எடை மற்றும் மோசமடைந்திருந்த உடல்நிலை காரணமாக அதை காப்பாற்ற முடியவில்லை. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இறந்த எருமையை சுற்றி அதன் பராமரிப்பாளரும் பொதுமக்கள் பலரும் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது தொடர்பாக நெட்சன்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த எருமையின் உரிமையாளர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இது தொடர்பாக நடிகை ஸ்னேகா அதிக ஹார்மோன்கள், அதிக ஆன்டிபயோட்டிக்கள் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்களை செலுத்துகிறார்கள். முழுக்க முழுக்க இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு பிறகு இதுதான் இயற்கையானது என்று சொல்கிறார்கள். அருவருப்பான மனிதர்கள் என்று பதிவிட்டுள்ளார். வியாபாரத்தின் பெயரால் விலங்குகளை பெருமைப்படுத்துவதோ இன்னொரு நெட்சன் பதிவிட்டுள்ளார். மற்றொரு நபர் இது திடீர் மரணம் அல்ல என்றும் இன்சூரன்ஸ் பெற இதுபோல கொன்றிருக்கலாம் என கான்ஸ்பிரசி தியரியை பதிவிட்டிருந்தார். உங்கள் மதிப்பு 21 கோடியாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்க எப்போதுமே செய்ய முடியாமல் இருப்பது துயரம்தான் என இன்னொரு நபர் பதிவிட்டுள்ளார். கால்நடை வர்த்தகத்திற்கான ஒரு முக்கிய மையமாக இந்த கண்காட்சி இருக்கிறது. ஒட்டகங்கள், குதிரைகள் மற்றும் கால்நடைகள் இதில் இடம்பெறுகின்றன. ராஜஸ்தானின் வளமான கலாச்சாரம், ஒட்டக பந்தயங்கள், நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள், உள்ளூர் உணவுகள் ஆகியவற்றை இதில் இடம்பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.